இதை பற்றி தான் நம்ம விரிவாக இன்றைக்கி பேசுகிறோம். அப்போது ஒரு ஜாதகத்தை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த 8ஆம் பாவம் நல்லது தான் செய்யும், கெட்டதை செய்யாது. வினையை விதைத்து விதியை விதைத்து இந்த பூமியில் விளையாட வேண்டும். 8ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்ந்தால் தான் காணாமல் போகிறது, தொலைஞ்சு போகிறது. ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா கொடுப்பனை எல்லாம் இல்லாமல் குழந்தை கிடைக்குமானா கிடைக்கும். அஞ்சு வந்து குழந்தை, 10 கர்மம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க போயிட்டாங்க, அவங்க பெரியப்பா போயிட்டாரு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறப்புக்கு பிறகு நமக்கான முன்னேற்றமானது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு உரையாடல் மூலமாக நமக்கு அதற்கான தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். மேடம் வணக்கம், வாழ்க வளர்க. ஜாதக ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஒரு குழந்தை பிறப்புக்கு பின்பு நிறைய உயரத்துக்கு போன ஜாதகங்கள், சாதித்த விஷயங்கள், சொத்து வாங்கின விஷயங்கள்னு சொல்லி நிறைய இருக்கு. இதை பற்றின ஒரு விரிவாக்கம் நேயர்களுக்கு. கண்டிப்பாக. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவது குழந்தை பிடிக்காத ஆட்களே யாரும் இல்லை. குழந்தை ஏதாவது ஒரு வெளியூர் போகும்போது யாராவது ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய பார்க்குறக்கு ஆசையாக இருக்கும். குழந்தை என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த குழந்தைய பார்ப்போம். அப்படி இன்னொருத்தரோட குழந்தையவே நமக்கு பிடிக்கும். இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படி குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். அப்படி அந்த குழந்தை ஒரு ஜாதகருக்கு பிறந்த பின்பு அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உச்சத்தை தொட போகிறார், உயரத்தை அடைய போகிறார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செல்வம், செல்வாக்கு, வளம், வலிமை, வாழ்வாதாரம், சிறப்பான வாழ்க்கை யாருக்கெல்லாம் அமையும். அப்போ குழந்தை பிறந்த பின்பு முன்னேறும் ஜாதக அமைப்பு எது, இதை பற்றி தான் நம்ம விரிவாக இன்றைக்கி பேசியிருக்கோம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட். குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் 5. அப்போ 5ஆம் இடம் கெடாமல் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் கெடாமல் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். 5ல் பாவிகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடம் மெயினாக திதிசூன்யமாகாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குழந்தை பிறப்புக்கு மேக்ஸிமம் திதிசூன்யத்தை வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் கடந்து எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது, இல்லை 2 ஆண் 2 பெண், இல்லை ஒரே குழந்தை, ரொம்ப கொஞ்சம் காலம் கழித்து தான் குழந்தை கிடச்சிது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்த பின்பு உயர்வதற்கு ஜாதக ரீதியான அந்த அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் சிம்மத்தையோ சிம்ம வீட்டையோ அல்லது உங்கள் லக்னப்படி 5ஆம் வீட்டையோ நல்லா கவனிச்சுக்கணும் நேயர்கள், இதை எழுதி கூட வச்சு பார்த்துக்குங்க. சிம்ம ராசியவோ உங்கள் லக்னப்படி இருக்கிற 5ஆம் இடத்தவோ குரு பார்த்துறாரு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட் குழந்தை பிறந்தது போது ஜெயிச்சிருவீங்க. சூரியனோ அல்லது குருவோ, சூரியனோ அல்லது குருவோ அல்லது உங்கள் 5ஆம் அதிபதியோ 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ அமர்ந்து விட்டால் அல்லது அந்த அதிபதிகளுடன் சேர்ந்து விட்டால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டாப்புக்கு போயிடுவீங்க, ஜெயிக்க வச்சிடும். 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி குரு தொடர்பு இருந்தால் 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி. சிலருக்கெல்லாம் 3வது குழந்தை பிறந்து நல்லா இருப்பாங்க.
9ஆம் இடம் பலமாகணும். 5ஆம் இடம் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டு போச்சு. 9ஆம் இடம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் 3வது குழந்தை பெற்றுக்குங்கன்னே சொல்லுவேன். சார் எங்களுக்கு வரும் சார், வந்தால் ஜெயிச்சிருவீங்க. 3வது குழந்தை வந்தால் வெற்றி தான். அது உங்கள் கட்டத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த மூமெண்ட் வந்து இப்போவே தெரியும். நீங்கள் ஜெயிக்க போகிற பின்புலம் உங்கள் மைண்டில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3வது குழந்தையும் உங்களுக்கு ஜனனம் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சி யாருனாலே தடுக்க முடியாது. இப்போ 2 பெண் குழந்தைகளும் ரஜினி சாருக்கு பிறந்ததுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார்? உச்சத்துக்கு போயிட்டார். உச்சத்துக்கு போயிட்டார். ஏன்? அவருக்கு சூரியன் எங்கே இருக்குது? 4ல் இருக்குது. முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள், வீடு, இடம், நிலம், பாகம். 7 கூடவன் 2ல் இருக்கிறான். 7 2வது குழந்தை, 2 வருமானம். 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சம்பளம் ஏறிச்சு, பெரிய ஆளானார். இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன். எல்லா ஜாதகத்திலும் இப்படி இருக்கும். அப்படி இருந்தாலே நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு எழுதி கொடுத்துடலாம். குழந்தை பிறந்த பின்பு தான் முன்னேற்றம். ஏன் அடியேனுக்கு என் மகன் பிறந்ததுக்கப்புறமும் மகள் பிறந்ததுக்கப்புறம் தான் உயர்வு, வாழ்வு, வளர்ச்சி. அதன்னு நம்ம சொல்லலாம். அங்கே எழுதியிருக்கணும் கட்டத்தில், அந்த பிராப்தம் இருக்கணும். அது இருந்துச்சுனாலே பலம்தான். சார் தத்து எடுத்துடுறோம், அப்போ வந்து வளர்ச்சி கிடைக்குமா? அடாப்ட் பண்ணிக்கிறோம். இல்லை எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் அண்ணன் குழந்தை தான் வளர்த்துறேன். அப்போ அடாப்ட் பண்ணுறீங்கன்னா 8ஆம் இடம். அடாப்ட் பண்ணால் 5ஆம் இடம் குழந்தை, 8ஆம் இடம் தத்து எடுக்கிறது. 5, 8 தொடர்பு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தால் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் வளர்ச்சி. இது வீழ்ச்சியும் குறிக்க முடியாது, குறிக்காது. அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த 8ஆம் பாவம் நல்லது தான் செய்யும், கெட்டதை செய்யாது. கெட்டதை செய்யாது. இங்கே ஒன்றும் இல்லைங்க மேடம். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 5ல் இருக்கார், 9ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் பெரிய சரிவை சந்திச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாக்பாட் தான். ஒரு தடவை விழுந்து எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, தோத்தெல்லாம் போக மாட்டீங்க. நான் சொல்லுவேன், ஒரு தடவை வீழ்ச்சி வரும், இந்த வீழ்ச்சியை சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வீழ்ச்சி தாங்க முடியாத வீழ்ச்சியாக இருக்கானா, ஆனால் சந்திச்சிட்டிங்க, ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடமெல்லாம் கனெக்ட் ஆகணும். ஆச்சுனாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நல்லா இருப்பீங்க. அதுலெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்ச்சி தான். வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், கார் வாங்கினேன், நிலம் வாங்கினேன். இப்போ ஒன்றும் இல்லை, குரு அல்லது சூரியன், குரு அல்லது இல்லை உங்கள் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பிறந்த சொத்து அமைஞ்சிரும். சிலர் சொல்லுவாங்க, சார் சொத்தே இல்லை சார், சரி குழந்தையே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது? வீடு கட்டு குழந்தை கிடைக்கும். இது எப்படி? எந்த 5 கூட வந்தால் 4ல் இருக்கான், குரு 4ல் இருக்கார், இல்லை 7 கூட ஒரு 4ல் இருக்கார். சார் எனக்கு குழந்தையே இல்லை சார், ரொம்ப தங்கவே மாட்டேங்க சார். சார் நீங்கள் ஒரு சொத்து வாங்கி போடுங்க, ஒரு வீட்டை கட்டுங்க, இல்லை ஒரு வாகனமாவது வாங்குங்க, குழந்தை கண்டிப்பாக அடுத்தது நின்றும். குழந்தை கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் அப்படி சூட்சமங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு மேடம். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இப்போ ஐவிஎஃப் மூலமாகவோ இல்லை வேற ஒரு வாடகை தாய் மூலமாகவோ தான் வந்து குழந்தை அமைப்புன்றது இருக்கு. 6ஆம் இடமும் குருவும் சம்பந்தப்பட்டால், சனியோடு சூரியன் சம்பந்தப்பட்டால் வாடகை தாய். சூரியன் சனி தான் வாடகை தாய். சூரியன் சனி நான் கேட்டிருக்கிறேன் கிளைண்ட்டுகளை 4-5 பேர்த்த, வாடகை தாய் மூலிமா குழந்தை கிடைக்குமா சார்? அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அரசோட சம்மந்தப்பட்டது, சும்மா பெற்றுக்க முடியாது, நிறைய விதிகள் இருக்குது. இப்போ ஒரு பிரபல நடிகை வந்து அந்த மாதிரி குழந்தை எடுத்து ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ அந்த கிரகங்கள் வந்து அங்கே பர்மிட் பண்ணணும், இல்லைன்னா பெற்றுக்க விடாது. அப்படி அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி. சிலர்லாம் குழந்தை பிறக்கும் பயங்கர புகழாக இருப்பாங்க, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, அப்படியே கீழே போயிடுவாங்க. நம்ம அந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசிக்குவோம். இப்போ நம்ம நல்லதை பேசுகிறோம். குழந்தை பிறந்தால் யார் நல்லா இருப்பான், எந்த ஜாதகர் ஜெயிப்பாங்க, அதோட விஷயத்த நம்ம டீப்பாக கொடுத்துட்ருக்குறோம். இது கட்டாயம் நடக்கும். சில பேருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு பையனுக்கு பதிலாக பெண் பிறந்திருந்தா, பெண் பிள்ளையாக பிறந்திருந்தா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறி இருக்கும். அப்போ பெண்ணை விட பையனாக பிறந்த ஆண் கிரகம் பெண் கிரகம்னு இருக்குது, ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது, அதை வச்சு சொல்லுவாங்க. ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்கும். அதே போல் சொத்துக்கள் நல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல் இருக்குது. வெளிநாடு போவாங்க குழந்தை பிறந்து, சிலர் குழந்தை பிறந்து வெளிநாடெல்லாம் போவாங்க. அந்த வெளிநாடு போகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது.
இப்போ 5ஆம் அதிபதி 12 இருந்தால் குழந்தை பிறந்தா வெளிநாடு. சில பேர் குழந்தையே வெளிநாட்டுல தான் பிறக்கும். 5, 12 வெளிநாட்டில் குழந்தை. 5, 9 வெளிநாட்டில் குழந்தை. சார் நாங்கள் 5, 9 தொடர்பு இருக்குது, 5, 12 எல்லாம் தொடர்பு இருக்குது, எங்களுக்கு வெளிநாட்டில் குழந்தை இல்லையே அப்படின்னா அந்த குழந்தை ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கும், வேற ஒரு மொழி, சைனா படிச்சுக்கிட்டு இருக்கும். ஜெர்மன், பிரெஞ்சு. அப்புறம் அது இல்லாமல் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று ஒருத்தங்களை கேட்குறேன், ஒரு டீச்சிங், அவங்க டீச்சிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு துலா லக்னம் 2ல் சனி. மேடம் உங்களுக்கு வெளியூர் காசோ வெளிமாநில காசோ தான் வரணும்னு இருக்குது, நீங்கள் தமிழ்நாட்டில் டீச்சராக இருக்கேங்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க அது மும்பை பேஸ்டு ஸ்கூல் சாருங்கிறாங்க. எப்படி? எங்கள் ஓனர்ஸ் எல்லாம் அங்கேருந்து எங்களுக்கு பணம் வரும் சார் மாத சம்பளங்கிறாங்க. அங்கே இருக்கிறது தான் நீங்கள் அனுபவிக்க முடியும், புதுசாக கிரியேட்டெல்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே வினையை விதைத்து விதியை விதைத்து இந்த பூமியில் விளையாட விடுறான். நீங்கள் 6 அடிக்கிறீங்களா, நாட் அவுட் ஆகுறீங்களா, டக் அவுட் ஆகுறீங்களா, 4 அடிப்பீங்களா, சதம் அடிக்கிறீங்களாங்கிறது உங்கள் பிராப்தம். இப்போ 5ல் ராகுவோ கேத்துவோ இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ 5ல் வந்து பாவிகள் வரக்கூடாது. ராகு கேது இருந்தால் ஒரு டிஎன்சி நடக்கும். ராகுவோ அல்லது கேது இருந்தால் ஒரு டிஎன்சி நடக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி வரும். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸு, ஒல்லியாக இருக்குது, சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது, குழந்தைக்கு அம்மாவுக்கு ஒத்து வர்றதே இல்லை, இந்த டிஸ்டர்பில் இருக்கும். 5ல் கேது ராகுல வரும்போது இதெல்லாம் கட்டாயம் வந்துடும். அதே போல் 5ஆம் அதிபதி ஜாதகத்தில் குருவோ சூரியனோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ யாருக்காவது லக்னத்தில் தொடர்பு கொண்டால் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு உயிர். ஏன்னா லக்னம்ங்கிறது ஜாதகர், இது குழந்தை கிரகம். இவங்க போய் லக்னத்தில் உட்கார்றாங்க, அந்த குழந்தை ஜாதகரை தேடி போகுது, அப்பாவை தேடி இல்லை அம்மாவை தேடி போகுது. இவங்களுக்கு அவங்க தான் உலகம், உயிர். சில பேர் குழந்தை பிறந்து சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிட்டாங்க, பல வருஷமாக தேடுறோம், இல்லை அந்த பாக்கியம் இருக்குது ஆனால் இல்லை. 12ஆம் இடம் தான் தொலைஞ்சு போகிறது, 8ஆம் இடம் தான் காணாமல் போகிறது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் சேர்ந்தால் தான் காணாமல் போகிறது, தொலைஞ்சு போகிறது. ஒன்றும் இல்லை, உங்கள் யாராவது குழந்தை ஜாதகத்தில் எடுத்து லக்னாதிபதி 8ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ குழந்தை ஜாக்கிரதையை பார்த்துக்குங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமாம் சார், நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன், 2 மணி நேரம் பழனியில் தேட வச்சுட்டேன், என்ன ரொம்ப அவ்வளோதான் நடந்துச்சுன்னா அவ்வளோதான். என் தம்பி ஜாதகம், என்னோட சித்தப்பா சின்னம்மா பையன் ஜாதகத்தில் ஒரு நாளைக்காவது காணாமல் போவான்னு நீங்கள் தேடுவீங்கிறேன். நான் போய் தேடுறேன், என் கண் பார்வையிலேயே தான் அவன் இருப்பான். இந்த உள்ள நிலவாசல் இருக்குல்ல, அதுக்கு சின்ன கண்ணாடி இருக்குமில்ல, அது ஸ்க்ரீன் போட்டிருக்குமில்ல, அதுக்குள்ளே போய் நின்ட்டான். இப்படியே நின்றுட்டுருக்குறான். 1 மணி நேரம் நின்றுருந்தானுங்க. இவங்க கத்துறாங்க பேரை சொல்லி, அவன் இவனு கூட கேட்கல, சிரிச்சுக்கிட்டே நின்றுருக்குறான் உள்ள. அது ஒரு விளையாட்டாக இருக்குங்க. அப்புறம் தான் கீழே என்ன கால் தெரியுதுன்னு பார்த்து அப்புறம் போய் பிடிச்சாங்க, வீதியே சுற்றிட்டு வந்துட்டாங்க. அப்போ அது சொல்லும். ஆமாம், இதே 4, 8 தொடர்பு இருந்துச்சுன்னா தண்ணீரில் கண்டம், அந்த குழந்தைக்கு கவனமாக இருக்கணும். 4, 8 தொடர்பு. வாகனத்தில் போகும்போது அந்த குழந்தையை ஜாக்கிரதையை கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா டோரை திறந்து விட்டுரு, வண்டியிலிருந்து கீழே விழுந்துடும். ஏன்னா அடுத்து என்னுடைய கேள்வி அதுவாக தான் இருந்தது. சில பேர் சின்ன வயசுலேயே குழந்தை பிறந்து ஒரு 4-5 வயதுக்குள்ளேயே அது வந்து இல்லாமல் போகிறதுக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அமையும். அதுக்கு பேர் வந்து 12 வயசு வரைக்கும் பாலரிஷ்டி தோஷம்னு பேர். பாலரிஷ்டி தோஷம். அந்த வந்து அது வந்து ஜாதத்தை பார்க்கணும், பார்த்துட்டு என்ன கிரகம் எங்கே இருக்குது, பாலரிஷ்டி தோஷம் இருக்கா என்ன, அப்படி தோஷம் இருக்குது 12 வயசுக்குள்ளே அது தொந்தரவு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் ஜாதகம் 5 வயசுக்கு மேலே எழுதுவாங்க. பொதுவாகவே 5 வயசுக்கு மேலே தான் எழுதுவாங்க. இப்போ வந்து காலம் மாறிடுச்சுங்க. பிறந்த அடுத்த நாளே பிறந்துருச்சுன்னு சொன்னால் 1 ஹவரில் போய் அவங்க தாத்தாவோ மாமாவோ போய் வேகமாக போய் ஒரு பிரிண்ட் எடுத்து வந்துடுறாங்க, ஜோசியர்கிட்ட கொடுத்து எழுதுகிறாங்க. அது தேவை, ஆர்வம் தானே, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கிரகங்களை வச்சு நம்ம இந்த குழந்தை சம்மந்தமாக எல்லாமே பேசலாம். உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் நீங்கள் எங்கேயுமே பிரசன்னமே பார்க்க வேண்டாம், இருக்குன்னு எடுத்துக்கங்க. ஆமாம், 5 தான் குழந்தை, 5 தான் குலதெய்வம். நான் குழந்தை பிறந்து சூப்பராக இருக்கேன் சார்னா உங்கள் குலசாமி கூட இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கூப்பிட்டா வரும், நீங்கள் நினச்ச காட்சி கொடுக்கும், உங்கள் கூட பேசும், நீங்கள் உணரும். அதான் உணர்வதும் உணர்த்துவதுமே குலதெய்வம்ட்டோம். அந்த வீடியோவில், குலதெய்வ வீடியோவில் அதை தான் போட்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்டம், பெயர், புகழ்,
செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரும். யாருக்காவது புனர்பூசத்தில் குரு, அஸ்வினியில் குரு, அஸ்வினியில் வந்து சூரியன், புனர்பூசத்தில் சூரியன், 5ஆம் அதிபதி அஸ்வினிலேயோ புனர்பூசத்துலேயோ இருந்தால் ரெட்டை குழந்தை பிறக்கும். ம். அஸ்வினிங்கிறது இரட்டையர்கள். 3 குழந்தைகள் ஆமாம், எல்லாம் அஸ்வினிங்கிறது இரட்டையர்கள். இரட்டை. புனர்பூசம்ங்கிறது ராம் லட்சுமணன். அங்கேயும் இரட்டையர்கள் வந்துடுவாங்க. இதையும் நம்ம சொல்லலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீடு கட்டினேன், வாகனம் வாங்கினேன்னா 5 4 தொடர்பு. 5 4 தொடர்பு. 12ஆம் இடமும் பலம் பெற்று, 5ஆம் இடமும் பலம் பெற்று, 4ஆம் இடமும் பலம் பெற்றால் குழந்தை பிறந்த பின்பு சொத்துக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப 5ஆம் அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு. குழந்தைகள் நினச்சி வருத்தம். குழந்தை லேட்டாக கிடச்சிது, குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, குழந்தைனால எனக்கு அவமானம், எவனோ பக்கத்து வீட்டு பையனையாவது போய் கல் எடுத்து அடிச்சுட்டு வந்துடுறான், இப்படி ஒரு அவமானம், நெருடல்கள் இருக்கும். இப்போ சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்துல கணவனுக்கு அதற்கான கொடுப்பனை இருக்கும், மனைவிக்கு இருக்காது, இல்ல மனைவிக்கு இருக்கும் கணவனுக்கு இருக்காது. இப்போ இதை எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் இப்போ எப்படின்னா, கொடுப்பனை எல்லாம் இல்லாமல் குழந்தை கிடைக்குமானா கிடைக்காது. 2 பேர்த்துக்கும் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஒருத்தருக்கு உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். சூரியன் சனி தான் உயிரணுக்களை குறைக்கிறவர். இன்னொருத்தருக்கு வந்து பாப்பா அந்த லேடிக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்கும், பிசிஓடி கட்டி இந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கும். இப்போ இதெல்லாம் கட்டத்தை பார்த்தாலே தெரியும். சிலருக்கெல்லாம் டியூப்பில் ஃபார்ம் ஆகும் தெரியுமா குழந்தை உங்களுக்கு. 4 கேது தொடர்பு, சந்திரன் கேது தொடர்பு, 4ஆம் இடத்தில் கேது பார்வை, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த டியூப்பில் ஃபார்ம் ஆகும். ராகு 4, 4ஆம் இடம், 4ஆம் அதிபதியோட 4ல் ராகு, 4 குடையவரோட ராகுலாம் சேர்ந்தாலும் அந்த டியூப்பில் குழந்தை ஃபார்ம் ஆகும். சிலருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, ஐயோ அது இருந்து நம்ம ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் இருக்கும். நம்ம அந்த டாபிக் வேண்டாங்க மேடம். வளர்ச்சியாக இருக்குது. இல்ல வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா நம்ம பேசுறோம், ஆனா எல்லாருக்குமே வளர்ச்சியா இருக்குமான்றது இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை இருக்கிறவங்க கூட இந்த பதிவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான ரெமெடி வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லணும். கோவில் வழிபாடு நம்ம வந்து கண்டிப்பா தெய்வத்தை ஒன்றுமே இல்லை மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நேராக கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்கணும். அது குழந்தை ரூபத்தில் இருக்கிற கிருஷ்ணர். அவரை போய் சரணாகதி பண்ணணும், பிரார்த்தனை வச்சுக்கணும். பண்ணும்போது அந்த குழந்தைக்கான விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது. அது குருவாயூரில் 100ம் பாலும்னு ஒரு பரிகாரம் இருக்குது. எது 100ம் பாலும் அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. அந்த சில பொருள்கள்லாம் வச்சு சாமிக்கு அபிஷேக அர்ச்சனை. காலையில் 3:30 மணிக்கு அந்த தரிசனம். அதுக்கு நம்ம கலந்துக்கணும். கலந்துக்கும் போது பிராப்தம் இருந்தால் தான் கலந்துக்க முடியும். கலந்துக்கிட்டால் பிராப்தம் வந்துடும். யாரெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்களோ எங்களுக்கு வேணும்னு அந்த வரத்துக்காக நான் வழிபட சொல்கிறேன். அப்புறம் அவங்க ஜாதகத்தை வச்சு சில பரிகாரங்களை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் திருப்புல்லானி போய் பாயாசம் படைச்சி சாப்பிட சொல்கிறோம். அங்கேயும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு கிடைக்குது. சிலருக்கு பிதிர்கருமா இருக்கும், குழந்தை கிடைக்காத மாதிரி. அவங்களுக்கு ராமேஸ்வரத்தில் திலஹோமம் பண்ணிவிட்டு, இல்லை விஜயாபதியில் போய் கலச பூஜை பண்ணிவிட்டு, இல்லை வீட்டிலையே வந்து ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து குழந்தைக்கு மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. சிலருக்கு வந்து பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு குழந்தை வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான், நீங்கள் இதில் தான் நீங்கள் முயற்சி பண்ணிக்கணும், செயற்கையான குழந்தை இல்லை, இயற்கையான குழந்தை இல்லை, செயற்கையில் தான் கிடைக்கணும் சொல்லிடுறோம். சில பேருக்கு வந்து இந்த தத்து கொடுத்துருங்க, சின்ன வயசுலேயே கொடுத்துருங்க, இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது 5 10 தொடர்பு, 5 8 தொடர்பு யாருக்காவது இருந்தால் தத்து வாங்கிக்கணும். சின்ன வயசுலேயே அதை பார்த்து நம்ம செஞ்சுவோம். 5ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும், 10ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும், மகரத்தில் சூரியன் இருந்தாலும், மகரத்தில் 5ஆம் அதிபதி இருந்தாலும், சனியோடு சூரியன் சேர்ந்தாலும், சனியோடு 5 குடையவர் 10 குடையவர் சேர்ந்தாலும், குழந்தை கருவில் இருக்குதுல்ல, அப்போவே அவங்க குடும்பத்தில் முக்கியமான ஒரு சொந்தத்தை கர்மம் நடக்கும். 5 வந்து குழந்தை, 10 கர்மம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க போயிட்டாங்க, அவங்க பெரியப்பா போயிட்டாரு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சித்தப்பா போயிட்டாருலாம் சொல்கிறோம்ல, இதுதான் ரூல், இதுதான் விதிகள், இப்படி தான் இருக்கும். ஒரு வயதுக்கு மேலே அந்த தத்து கொடுக்கறதுங்கிற விஷயத்தை தவற விட்டு 12 வயசுக்குள்ளே தத்து கொடுத்துடணும். அதை தவற விட்டுட்டாங்க. எடைக்கெடை துலாபாரம் குருவாயூர்லேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ சோட்டானிக்கரையிலையோ அல்லது சமயபுரத்துலேயோ எங்கேயோ ஒரு பக்கம், இல்லை உங்கள் குலதெய்வத்தில் திருப்பதியில், திருச்செந்தூரில், எங்கே வேணாலும் கும்பிடலாம். அது என்ன வயதாக இருந்தாலும் அந்த எடைக்கு எடை என்னமோ அதை கொடுக்குறதுனால வெல்லம் கொடுக்க சொல்லுவேன் நான், உருண்டை வெல்லம் அதை கொடுக்க சொல்லுவேன். நிறைய பேர் சோட்டானிக்கரை அனுப்புவாங்க. போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் உருண்டை வெல்லம் இடைக்கிட கொடுத்துட்டு அம்பாவை நல்லா வேண்டிட்டு வாங்க, நல்ல விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு செல்வம், அது எல்லாரும் ஒரு பெரிய வரம். அதை வந்து அதற்கான அமைப்பு என்ன, இன்னும் நிறைய பேசியிருக்கோம். இதுதான் அதுதான் நம்மளால் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் பேசியிருக்கோம்.
எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.